அன்னைக்கு வந்து கஸ்தூரி பேசினது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் எனக்கு என்ன வேணும் தான் கேட்கணுமே தவிர அடுத்தவங்களை காமிச்சு பை காட்டி வேற விஷயங்களை பேசுறது, ஒரு சமுதாய மீட்டிங்ல போய் அரசியல் பேச முயற்சி பண்றது, அதனாலதான் அது பெரிய கோளாறா போச்சு. மைக்க பார்த்தோன்னா வியாதிகாரம் வாந்தி எடுத்த மாதிரி கட 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 கடன்னு பண்ணக்கூடாது. எதை பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அந்த குழப்பம் தான். அதனால பிராமணர்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, இனப்படுகொலைங்கிறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை. பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எங்கேயுமே உபயோகிக்க முடியாத ஒரு வார்த்தையை தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு இனப்படுகொலைன்னு சொல்றாங்க. நான் ஒரு பிராமணனா சொல்றேன், அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கலையே ஒழிய இனப்படுகொலைங்கிறது எப்படி சொல்ல முடியும்? தவறான வார்த்தை இல்லையா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இனப்படுகொலை பிராமணர்களுக்கு பிஜேபி குள்ள தான் நடக்குது, வேற எங்கேயுமே நடக்கல. நான் வந்துட்டேன் நேத்தி, நான் ஒன்னும் மெம்பர்ஷிப்பை ரெனியூ பண்ணவே இல்லை. போறோம், எனக்கு 10 வருஷம் இருந்து பட்ட பாடு எனக்கு போறோம். தேவையில்லாத சாயத்தை மூஞ்சில பூசிக்குவேன். நான் என்ன யாரும் எனக்கு ஒரு கட்சி அடையாளம் தேவையில்லை. கட்சிக்கு தான் நான் தேவை. கட்சிக்கு என்ன, கட்சி என்ன பிரயோஜனப்படுத்திக்கலன்னா எனக்கு என்ன, எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். அதனால நான் அந்த மிஸ்டு கால் கொடுத்து மெம்பர்ஷிப் சேர்க்கறதெல்லாம் பண்ணாக்கா 50 வருஷம் நான் கூட இங்க ஆட்சிக்கு வர முடியாது. சும்மா மிஸ்டு கால் கொடுத்துனே இருக்கலாம், சிம் கார்டு வாங்கிக்கினே இருக்கலாம். அதுக்கு மேல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அண்ணாமலை வந்து அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர்னு நான் சொல்லிட்டேன்னு சொன்னாரு. அவர் வந்து பொதுவாகவே எதுக்குமே லாய்க்கு இல்லாதவர்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது வந்து தமிழக அரசியல் இல்ல, தரம் உள்ள எந்த இடத்துலயும் அவர் இருக்க முடியாது. 10 வருஷத்துல எனக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டம். எத்தனையோ படங்கள் வரல. பிஜேபி படம் எடுப்பாங்களே, நாங்க அந்த படத்துல நான் நடிக்க முடியுமா சொல்லுங்க? தமிழ்நாட்டு பிஜேபி எடுக்கிறது நீ கூட சொல்லிருக்காங்க தமிழிசை, அது குடும்பத்திலயும் தாமரை மலரும். அது எப்படி கான்கிரீட்ல தாமரை மலரும், குளத்திலேயே மலராதுனாக்க கான்கிரீட்ல எப்படி மலரும்? அவங்க இந்த கூனாவுக்கு கூனா, பானாவுக்கு பானா, தூணாவுக்கு சூனான்னு ஏதோ தமாசா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காதவங்க எல்லாம் இது மாதிரி கவர்னர் ஆயிட்டாக்க இப்படிதான் பேச்சு காமெடியா இருக்கும். ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் தீவிரமா திரு மோடி அவர்கள் என்னை அழைத்தார்கள், சேர்ந்தேன். 10 வருஷத்துல என்ன கொஞ்சம் கூட உபயோகப்படுத்திக்கல. கட்சிக்குள்ள ஒரு பிரச்சாரத்துக்கு கூப்பிடல, ஒண்ணுமே கூப்பிடல. நான் என்ன ஜாடிக்குள்ள போட்ட பூதம் மாதிரி எதுக்கு சும்மா இருக்கணும்? ஒண்ணு என்னால் கட்சிக்கு பிரயோஜனம் இருக்கணும். கட்சிக்கு பிரயோஜனம் அவங்க தேவையில்லைங்கிறாங்க. தேவையில்லாத ஒருத்தர் நான் இருக்கு. மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். அதனால தான் நான் இப்ப ரெனியூ பண்ணல. ஏன் ரெனியூ பண்ணலன்னு கேட்டாங்க. மறுபடியும் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டா அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் என்ன முடிவு எடுக்கலாம். ஆனால் இப்போ வந்தாச்சு. என் முகத்தில் எந்த விதமான சாயமும் கிடையாது. நான் ஒரு இந்தியன், தமிழன், திராவிடன். நான் சொன்னேன், இப்போ இந்த பிராமணருக்கு உண்டான நல்ல விஷயங்கள் செய்தால் அந்த வரும் தேர்தலில் நான் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன். என்ன தப்பு இருக்கு? அதான் நான் சொன்னேன். அந்தனர் நல வாரியம், ஒரு பிராமணர்களுக்கு 4 ஏரியால 4 சீட்டு எங்க அதிகமாக இருக்காங்களோ அங்கே 4 சீட்டு. அதே போல் இடபிள்யூஎஸ் 10%. இதனால் மற்ற யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லோருக்குமான முதல்வர் அதை செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாதம் 30ஆம் தேதி என்னுடைய மேடை நாடகத்தின் நாடக குழுவினுடைய 50வது ஆண்டு. அதை வந்து 7000வது நாடக விழாவாக கொண்டாடுறோம். என் தந்தை எஸ்வி வெங்கட்ராமனுக்கு 100வது வருஷம். அது வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர், துணை முதல்வர் முன்னிலையில் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். சிஎம் கன்ஃபார்ம் பண்ணோன்னே நான் உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அனைவரும் வந்து கௌரவப்படுத்தணும். 99 பிராமணர்கள் இருக்கலாம், 99% கிடையாது. 99%. அந்த மாதிரி எங்கேயாவது ஒருத்தில் போய் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கத்தினாக்க நம்ம ஆளாக தான் இருப்பான். அது வந்து பிரயோஜனமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், என் கட்சிக்கு உன் ஜாதியே வேண்டான்னு சொல்லி எல்லாரையும் அண்ணாமலை விரட்டும் போது வெக்கமில்லாத நீயே அங்கே போய் நிற்கிறேங்கிறதான் என் கேள்வி. கட்சிக்கு தான் ஓட்டு தேவை, நமக்கு எதுக்கு கட்சி ஓட்டு? அவசியமே இல்லையே. அதை புரிஞ்சுக்கணும். ஒரு சமூகத்துக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாத ஒரு கட்சிக்கு நம்ம ஏன் பண்ணணும்? இன்னி வரைக்கும் அண்ணாமலை எத்தனை அறிவு போட்டிருக்காரு எடுத்து பாருங்க. ஒன்றாவது செஞ்சிருக்காரா? கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்ச போது 60 இடத்துல மீட்டிங் நடக்குனார், அவ்வளோதான், புஷ்ஷு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் 10,000 இடத்துல கொடி நடுவேனார், அவ்வளோதான், புஷ்ஷு. 3 மாதம் படிக்க போறேன்னார், அங்கே ஃபெயில் ஆகிட்டார் போல இருக்கு. 4வது வருஷம் இருக்கிறாங்க, திருப்பி கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வான்னு விட மாட்டேன்றாங்க போல இருக்கு. அது மாதிரி வாயத்திறந்தா பொய். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன முன்ன மாதிரி அவ்வளோ அப்பாவிகளா? அதெல்லாம் ஒன்று. பிராமணர்கள் இல்லை யாருமே அவங்கள தமிழ்நாடு பாஜக நம்புறது வீண். ஏனென்றால் நாட்டுக்காக செய்யினா கூட பாரதிய ஜனதா சராசரியான மக்களுக்கு உண்டானதை செய்யணும். இன்றைக்கு திமுக அரசு செய்யுது அப்படின்னு சொன்னாக்க மகளிருக்கு இலவசமான பஸ் விட்ருக்காங்க. நாங்கள் காசே கொடுக்க மாட்டேன்னாங்க. கடைசியில் இப்போ வந்து பெண்களுக்கு 1000 ரூபா திமுக கொடுக்கறத பார்த்துட்டு இப்போ மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நான் 2100 ரூபா கொடுப்பேன்னு. அப்போது உங்களுக்குன்னு சுய கொள்கை இல்லை. இங்கே இருக்கிற கொள்கைகளை எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்புறம் இங்கே இருக்கிறவங்களை விமர்சனம் பண்ணுறது சரியான விஷயம் இல்லை. மகளிருக்கு படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபா மாதம், படிக்கக்கூடிய பையங்களுக்கு 1000 ரூபா, இலவச சத்து உணவு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணும் பொழுது 1.5 கோடி ஓட்டுக்கள் நிச்சயமாக திமுக கண்டிப்பாக வரும். அதை தவிர இன்றைக்கும் முதல்வர் கோயம்புத்தூராக இருந்தால் கூட நான் வந்து இங்கேருந்து டெலிகான்ஃபரன்ஸ் பண்ணல, நேரம் போறார். அந்த அவருடைய கடந்த ஆட்சி இல்லாத பொழுது அதோடைய விளைவுதான் அவருடைய வெற்றி. திமுக அரசுக்கு ஆதரவு இல்லைங்கிறாங்க. ஆதரவு இல்லைன்னா திமுக அரசு இங்கே அமைஞ்ச பிறகு 1.5 வருஷம் கழிச்சு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி 40 சீட்டு வெற்றி பெற்றது? இது அவங்களே ஓட்டு போட்டுக்கிட்டாங்களா?
இது என்ன அறிவாலயத்துக்குள்ளே நடந்த தேர்தலா? தமிழ்நாடு முழுக்க நடந்த தேர்தல். உண்மையை ஒத்துக்கணும். தமிழ்நாட்டில் தேர்தல் என்றால் அது 2 பேருக்கு தான், திமுக வர்சஸ் அதிமுக. பாக்கி பேர்லாம் கீழே விளையாடிட்டு இருக்கலாம் சார். யார் நான் இப்போது அங்கே அத்தனை பேர் இருக்காங்க. யாராவது நம்ம ஜாதிக்காரங்க இருந்தால் சொல்லுப்பா, அந்த கேமராவை பற்றி பேசுகிறேன்னு நான் சொல்கிறேன். கிடையாது. கேமராமேனுக்கு ஃபோக்கஸ் தெரியணும், சவுண்ட் இன்ஜினியருக்கு சவுண்டு தெரியணும், ரிப்போர்ட்டருக்கு கேள்வி கேட்க தெரியணும். அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன். இதுக்கு இங்கே ஜாதி எங்கே வருது? நான் என்ன அமாவாசை தர்ப்பணம் பண்ணவா வந்திருக்கிறேன் இங்கே? இல்லையே. அது என் வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டிய விஷயத்தை நான் வெளியில் ஆசைப்படுறது அயோக்கியத்தனம். அது செய்யக்கூடாது. எனக்கு அது மாதிரியான எண்ணம் ஒரு தடவை சொன்னாங்க, நீங்கள் ஏன் பாஜக தலைவராக ஆகக்கூடாதுனாங்க. கூப்பிட்டு சொன்னால் செய்கிறேன் அப்படின்னு. உடனே நான் ஆசைப்பட்றேன். நான் ஆசைப்படவே இல்லை. எனக்கு எதுக்கு? அதெல்லாம் எத்தனை 100 பேர் வந்தாலும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. எது எழுந்தாலும் சார் விமர்சனம் எப்போ பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோமோ, எஸ்வி சேகர் நல்ல நடிகன்னு சொல்லுவான், இன்னொருத்தன் எஸ்வி சேகர் ஒரு நடிப்புன்னு தெரில, இவன்லாம் ஒரு நடிகனாம்பா. அதெல்லாம் அப்படி சொல்கிறது இந்த காதில் வாங்கி விட்டணும். நல்லா சொன்னால் இந்த காதில் வாங்கி சந்தோஷமாக போயிட்டே இருக்கணும். விஜய் எல்லாருக்கும் எல்லாங்கிறாரு, அவர் கேரவனில் எல்லாரையும் உள்ள விடுவாரா? இதெல்லாம் நடக்கிற கதையா? அதாவது சொல்லலாம் எல்லா பேச்சும். அதாவது விஜய் இன்னைக்கு வந்திருக்காரு, வந்த உடனே அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் 50 வயசில் தான் வந்திருக்கார். அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா சம்பாதிக்கிறவர். அதை விட்டுட்டு வந்திருக்கார், நல்லது செய்கிறேன்னு வந்திருக்கார். அவர் என்ன நல்லது செய்ய போகிறாருன்னு மக்களுக்கு தெரியப்படுத்த 500 நாள் இருக்கு. 2026 தேர்தல். அந்த தேர்தல் வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட்டில் அப்படி சுற்றுப்பயணம் பண்ண மாதிரி அத்தனை கிராமங்களுக்கு போய் அவர் முகத்தை காமிச்சு நேருக்கு நேர் பேசி, எம்ஜிஆர் ஒன்றும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து முதலமைச்சர் ஆகலை, அங்கேருந்து வந்து அவர் திமுகவில் சேர்ந்து திமுக பிரச்சாரம் பண்ணி அதில் இதுவாகி அதுலேருந்து வந்தால் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தார். அதனால் விஜயை நான் மைனஸாகவும் சொல்ல மாட்டேன், ப்ளஸ்ஸாகவும் சொல்ல மாட்டேன். கூட்டம் வரும், கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதை ஓட்டாக மாற்ற வேண்டிய அவசியமும் சூழ்நிலையும் அந்த திறமையும் விஜய்க்கு இருக்கணும். இருந்தால் நல்லது, அவ்வளோதான். நீங்கள் என்ன சொன்னாலும் சர்தாவாதியார இல்லை, ஒன்றும் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்கிறேனே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே நான் சொல்லலை. நம்ம இங்கே ஒருத்தர் திட்டு, இத்தனை மைக்கு இருக்குது, எங்கள் காரி துப்புறதுக்கு அந்த மைக்கு, நல்ல விஷயத்த சொல்லிட்டு போவோமே. நாங்கள் எங்களுடைய சங்கத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு இருக்கோம். அப்போ நானே போய் பாக்கி விஷயங்களை அநியாயமாக பேசினா நியாயமாக இருக்குமா சொல்லுங்கள்? இல்லை சார், நான் இனிமேல் எந்த கட்சியிலையும் சேரதா இல்லை. ஆமாம், இல்லை, முதல்ல என்னை அரசியலுக்கு அழைத்து வந்தது ஜெயலலிதா. கட்சி அரசியலுக்கு வந்தாங்க, அப்புறம் அவங்களே வெளில அமிச்சாங்க. இருந்தாலும் அவங்க ஃபோட்டோ என் வீட்டில் இருக்குது. அதன் பிறகு ராகுல் காந்தி கூப்பிட்டாரு, அது 2 மாதத்தில் இங்கே அனுப்பிச்சிட்டாங்க என்ன. அதுலேயும் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இப்போ யார் மேலேயும் கோபம் கிடையாது. இது வரைக்கும் திமுகவில் சேராமையே ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு என் கையை பிடிச்சி அப்படி என் மேல் அன்பு செலுத்திய கலைஞர் என்னை பற்றி ஒரு 1/2 பக்கம் அவர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்காரு. அதை விட எனக்கு வாழ்க்கையில் என்ன பெருமை வேணும் சொல்லுங்கள்? அதுக்கு நான் எதுக்கு உறுப்பினர் ஆகணும்? உறுப்பினராக வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சமூகத்துக்கு உண்டான விஷயங்களை இந்த ஆட்சி நிறைவேற்றுதுன்னா அந்த ஆட்சிக்கு நான் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறேன் சார். எங்கள் சமுதாயத்துக்கு உண்டான விஷயத்தை சொன்னால் ஆதரவு, அரசு என்ன நல்லது செஞ்சாலும் அதை நான் ஆதரிப்பேன் சார். சார், அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுங்கிற மாதிரி எல்லாவற்றிற்குமே நம்மளுடைய ஓட்டு வங்கி என்பது எதை நோக்கி போகிறது அப்படின்னு போகும்போது உண்டான மாற்றங்கள் வரலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னா கண்டிப்பாக செய்வாங்க. நீங்கள் அவ்வளோதானே நான் சொல்கிறேன். நான் ஒரு கோரிக்கையாகத்தான் முதலமைச்சர்கிட்ட போக முடியும். இதை மட்டும் நீங்கள் செய்யலை, நல்லா செய்ய முடியாது போன்னு தான் சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் நம்ம கோரிக்கை தான் வைக்கிறோம். இது நியாயமாக 70 ஆண்டு காலமாக எந்த சலுகையும் இல்லாதவங்கள கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன்.